ரவுட்டர்ஸ் இருக்கட்டும், ஸ்விட்சஸா இருக்கட்டும், பேசிக்கா சில கன்ஃபிகரேஷன்ஸ் நம்ம போட்டா தான் அது வந்து நமக்கு பயன்படுத்த முடியும். இந்த இனிஷியல் கன்ஃபிகரேஷன் அது கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல ரவுட்டர்லயும் சரி, ஸ்விட்சஸ்லயும் சரி, இல்ல கம்ப்யூட்டர்லனா கூட இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து சிபியூன்னு ஒண்ணு இருக்கும். மதர் போர்டு இருக்கும். அ மெமரின்னு ஒண்ணு இருக்கும். அது இல்லாம ஸ்டோரேஜ் இருக்கும். மெமரிக்கும் ஸ்டோரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அதுல வந்து நம்ம போட்டு வைப்போம். மெசேஜஸ் எல்லாம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் போட்டு வைப்போம். அது நமக்கு சும்மா வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு குடோன் மாதிரி. ஆனா மெமரிங்கிறது வேற. ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு குடோன் மாதிரி, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. மெமரிங்கிறது வந்து அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரீங்க. நிறைய பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்க கிச்சன்ல நீங்க தயார் செய்யறதுக்கு முன்னால அத எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு சின்ன கிச்சன்ல ஒரு போர்ஷன் இருக்கும். ஃப்ரூட்ஸும், வெஜிடபிள்ஸும் வைக்கிறதுக்கு. அங்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அத பக்குவப்படுத்துறீங்க, சமைக்கிறீங்க. அந்த சமைக்கிற இடம் தான் ப்ராசஸர். அத வந்து டெம்பரவரியா நீங்க ஒரு ஷெல்ஃப்ல வச்சு எடுத்தீங்க இல்லையா? அந்த இடம் தான் வந்து ஒரு மெமரின்னு சொல்லுவோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ரேம்ன்னு சொல்லுவோம். அந்த ரேம் இல்லன்னா கஷ்டம். அ கை கெட்டின தூரத்துல இருக்காது, சமைக்க வேண்டிய பொருள்லாம். அப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அது அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு சமையல் முடியாது. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா. கொத்தமல்லிக்கு ஒரு முறை வெளிய போயிட்டு, கத்திரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு முறை வெளிய போயிட்டு வந்துட்டு வந்தா, சமையல் வேலை முடியாது டைமுக்கு. எல்லாம் வாங்கி பக்கத்துல ரெடியா வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. கம்ப்யூட்டர்லயும் அந்த மாரி ஒரு இடம் இருக்குது. ரவுட்டர்ஸ்லயும் அந்த மாரி ஒரு இடம் இருக்குது. ஸ்விட்சஸ்லயும். அதுதான் ரேம்ன்னு சொல்றோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்றோம். அதுதான் ஸ்டோரேஜ்ன்னு சாரி, அதுதான் மெமரின்னு சொல்றோம். மெமரி. தற்காலிகமா அந்த இடத்துல இருக்கும். டெம்பரவரியா அங்க இருக்கும். அத எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். சிபியூ அந்த மாதிரி தான். ப்ராசஸர் இருக்கு இல்லையா? ப்ராசஸரும் அந்த மாதிரி தான். தகவல வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருக்குது. அது ரேம். பெர்மனன்ட்டா ஸ்டோர் பண்றது இந்த குடோன் மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம வேர் ஹவுஸ் இல்ல ஸ்டோர் ரூம்ன்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸ்டோர் ரூம் வேற, கிச்சன்ல இருக்கிற சின்ன ஸ்டோரேஜ் வேற. கிச்சன்ல இருக்கிற அந்த சின்ன ஸ்டோரேஜ், கை கெட்டின தூரத்துல வச்சிருக்கிற அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து மெமரின்னு சொல்றோம். அந்த ஸ்டோர் ரூம என்னன்னு சொல்றோம்னா, ஸ்டோரேஜ்ன்னு சொல்றோம். ரவுட்டர்லயும் வந்து ஸ்டோர் பண்ற இடம்ன்றதுனால அது வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ். ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம ஸ்டோரேஜ்னு சொல்றோம். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சிபியூ ஒவ்வொரு முறையும் எடுக்காது. ஹார்ட் டிஸ்க் ரொம்ப தூரம் சிபியூக்கு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லையா சிபியூ. அந்த ப்ராசஸர் வந்து எல்லா டிவைஸ்லயும் இருக்கும். ரவுட்டர், சுவிட்சஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்துலயுமே இருக்கும். இது ஒரு பெரிய மதர் போர்டுன்னு வச்சுக்கலாம். பெருசோ சின்னதோ ஒரு மதர் போர்டு இருக்கு. இது எல்லாத்துலயும் இருக்கு. உங்க லேப்டாப்ல இருக்கு, உங்க செல்போன்ல இருக்குது, அப்புறம் ரவுட்டர்ல இருக்குது, சுவிட்சஸ்ல இருக்குது. ரவுட்டருக்கும் சுவிட்சஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அது ஒரு முறை வேணா நீங்க போய் பாருங்க, புரியலன்னா. அதுவும் ஒரு டிவைஸ். எல்லாத்துக்குமே உள்ள மதர் போர்டு இருக்கு. அந்த மதர் போர்டுல ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ இருக்கு. சிபியூ அப்புறம் ஒரு 1 டிபி 2 டிபின்லாம் சொல்லுவாங்க. பெரிய குடோன், பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. அதில் தான் நிறைய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். உங்க போட்டோஸ், உங்களுடைய இப்போ லேப்டாப்பா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய செல்போனோ ஐபேடோ, அதில் தான் வந்து உங்க பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா சிபியூக்கு அது ரொம்ப தூரம். ஸோ சிபியூ பக்கத்திலேயே என்ன இருக்கு?
அப்படின்னா மெமரி இருக்கு. இது ஸ்டோரேஜ், இது மெமரி. இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம், ரேம். ஆக்சுவலி இந்த மெமரியில் 2 வகை இருக்குது. ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம் ஒன்று. அது மதர் போர்ட்லேயே வரும் ஒட்டிக்கிட்டு. இந்த தயாரித்து அனுப்புகிறான் இல்லையா, அவன் அதில் சில தகவல்லாம் போட்டு அனுப்புவான். அது நம்ம அழைக்கக்கூடாது. அதனால தான் அது வந்து ரீட் ஒன்லி மெமரியாக வச்சிருக்கிறான். அது இருக்கணும் எப்பவுமே. அது இருக்கிறதுனால தான் இந்த ரீட் ஒன்லி மெமரிங்கிறது வந்து வெண்டரே வந்து இந்த டிவைஸை இயக்கிறதுக்கு உண்டான குட்டி ப்ரோக்ராமை வச்சிருப்பான். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை, அது ஒரு ரொம்ப மினி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. நம்ம சொல்கிற மாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை சிஸ்கோ ரவுட்டரில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு வந்து ஐஓஎஸ்ன்னு பேர், இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பேர். அதெல்லாம் வந்து ரோமில் இருக்காது. ரோமில் வந்து இந்த மதர் போர்டை இயக்குவதற்கு, மதர் போர்டில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து இயக்குவதற்கு தேவையான அந்த குட்டி ப்ரோக்ராம் இருக்கும் ரோமில். ஆனால் இந்த ரேமில் என்ன இருக்கும்னா ஒன்றுமே இருக்காது, காலியாக இருக்கும். நம்ம ஏதாவது உங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லை ரவுட்டர்லேயோ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலைக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இங்கேருந்து இங்கே ரேமுக்கு வரும். ஏன்னா ரேம் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்க, ப்ராசஸருக்கு பக்கத்தில். நான் முன்னால் சொன்னேன் இல்லையா, பெரிய ஸ்டோர் ரூமில் நிறைய குடோனில் நிறைய பொருளாக வச்சுருக்குறீங்க. அன்னைக்கு சமையலுக்கு தேவையானது என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிச்சனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா கிச்சனில் தான் ஸ்டவ் பக்கத்துலேயே கை கட்டின தூரத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் வச்சுக்கிறது நல்லது, சீக்கிரமாக சமைக்க முடியும். அதுக்குன்னு குடோன் போயிட்டு இருக்க முடியாது, கொத்தமல்லிக்கு ஒரு முறையும் கருவேப்பிலைக்கு ஒரு முறையும். அந்த மாதிரி கை கட்டின தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜை தான் வந்து மெமரின்னு சொல்கிறோம். மெமரி வேற, ஸ்டோரேஜ் வேற. அதில் 2 வகை சொன்னேன். ஒன்று ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து வெண்டர்ஸே வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராமை வச்சு அனுப்புவாங்க. அது இருந்தால் தான் இந்த டிவைஸ் இயங்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு மேலே தான் நம்ம போடுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் இயங்கும். இப்போ லேப்டாப்பாக இருந்தால் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த விண்டோஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, விண்டோஸ் 10 அந்த மாதிரிலாம், அதெல்லாம் இந்த இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் டிஸ்க்னு சொல்லலாம். இப்போல்லாம் வந்து எஸ்எஸ்டி வந்துருச்சு. அது வந்து ஸ்டோரேஜ் எஸ்டிடி, ஸ்டோரேஜ் டிஸ்க் டிரைவ்னு சொல்லிட்டு, அது வந்து சிப்பு, மெமரி சிப்பில் ஸ்டோர் பண்ணுறது. இது வந்து ஹார்ட் டிஸ்கில் மோட்டர் இருக்கும், அப்புறமா வந்து மெமரி பிளேட்ஸ் இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு வராது, ஹார்ட் டிஸ்க் ரொம்ப நாளைக்கு வராது. எஸ்டிடி இதெல்லாம் வந்து ரொம்ப லைஃப் வரும். அது இன்னொரு பேர் கூட இருக்கு, ஃப்ளாஷ் டிரைவ்னு சொல்லுவோம், ஃப்ளாஷ் டிரைவ். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது லேப்டாப்பில் மட்டும் இல்லை, உங்கள் செல்ஃபோனில் மட்டும் இல்லை, ரவுட்டர்ஸில் சுவிட்சஸில் கூட இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த அந்த பகுதிக்கு நான் கொண்டு போகிறேன் உங்களை. அப்புறமா இதை பற்றிலாம் தான் போன கிளாஸில் நம்ம பேசணும். இங்கே இருக்குது, நான் சொன்னது அத்தனையுமே இந்த இடத்துல இருக்குது. ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ராசஸர் இருக்குது. அதை அந்த ரவுட்டரை இயக்கிறதுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு வந்து ஐஓஎஸ்ன்னு பேருன்னு சொன்னேன், இன்டர்நெட் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் டெவலப் பண்ணானா, சிஸ்கோவே டெவலப் பண்ணியிருக்குது. அவங்களுடைய ரவுட்டருக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்களே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மெமரி இருக்கு, ரேமு, ரோமு, என்வி ரேம், இது எல்லாமே மெமரி தான். ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்டோரேஜ், ஃப்ளாஷ் டிரைவ் இல்லைன்னா ஹார்ட் டிரைவ். இது மூணுமே வந்து மெமரி. இந்த மெமரியில் வந்து 2 வகை சொன்னேன். ஒன்று வந்து ரோம்னு சொன்னேன், அதுதான் நான் வாலடைல்.
அப்படின்னா என்ன? நான் வாலடைல்னா என்ன? அழைக்க முடியாதது, அழியாது. அதுக்குள்ள இருக்கிறது அழிஞ்சு போகாது. இட் வில் ஸ்டே ஃபார் எவர் அண்ட் எவர். அழைக்க முடியாதது, அழைக்கக்கூடாதது, முக்கியமான ப்ரோக்ராம் அழைச்சா அது அந்த இயந்திரம் இயங்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள போட்டு வெண்டர் நமக்கு அனுப்புவோம். அதை நம்ம அழைச்சிடக்கூடாது. அதை ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சாங்க முடிஞ்சுச்சு, அந்த டிவைஸ் ரன் பண்ணாது. அதுக்கப்புறம் வெண்டரும் அதுக்கு உத்தரவாதம் எடுக்க மாட்டான். நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்புறம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் அது அழைக்க முடியாத ஒரு மெமரிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட் போனாலும் அலையாது, எப்பவுமே அதில் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். ஆனால் வாலடைல் மெமரி அப்படி கிடையாது. இந்த ரேம் அப்படி கிடையாது. ரேம் வந்து ஒரு வாலடைல் மெமரி. கரண்ட் போயிடுச்சுன்னா அதில் இருக்கிறதுல அழிஞ்சு போயிடும். அது ஒரு டெம்பரரி மெமரி. சொல்லுங்க. ம். அது ரோம். அது ரீட் ஒன்லி மெமரி. ம். வெல்கம். ஸோ அது ரீட் ஒன்லி மெமரி. அது வந்து கரண்ட் போனாலும் அதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்பவும் இருக்கும். அதனால தான் அது ரீட் ஒன்லி மெமரி சிப்ல போட்டிருக்கிறாங்க. அதில் எதுவும் நீங்க ரைட் பண்ண முடியாது, அதை ஆல்டர் பண்ண முடியாது. இட்ஸ் ரீட் ஒன்லி. ஆனா வாலடைல் மெமரி இந்த ரேம்ல அப்படி கிடையாது. இது பேருக்கு, ரேம்க்கு விளக்கம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. யூ கேன் ஆக்சஸ் இட். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த மெமரியில இருக்கிற தகவல்ல வந்து நீங்க இழந்துருவீங்க கரண்ட் போயிருச்சுன்னா. நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கிறோம், சேவ் பண்ணலன்னா என்ன ஆகும்? கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இல்லைன்னு வச்சுக்கலாம். லேப்டாப் இல்ல, உங்க வீட்ல வந்து யூபிஎஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்க பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டே இருக்கிறீங்க, சேவ் பண்ண மறந்துட்டீங்க, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்த பின்னாடி அந்த டாக்குமெண்ட் இருக்குமா? இருக்காது. எது வரைக்கும் சேவ் பண்ணீங்களோ அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சில எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் ஆட்டோ சேவ்லாம் கூட இருக்குது. ஆனா வந்து சேவ் பண்ண மறந்துட்டீங்கன்னா, அதுவும் ஆட்டோ சேவ் பண்ணலன்னா எழுந்துரும். காரணம் என்னன்னா, நீங்க டைப் பண்ணதெல்லாம் ஒரு வோலடைல் மெமரியில தான் அது வச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க சேவ்ன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஹார்ட் டிரைவ்க்கு போயிரும். ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா, அது நீங்க டெலீட் பண்ணா தான் டெலீட் ஆகும். பை ஃபோர்ஸ் நீங்க டெலீட் பண்ணா தான் டெலீட் ஆகும். இல்லன்னா, நீங்க போடுற ஃபைல்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். ஃபோல்டர்ஸ்ல இருக்கும். ஹார்ட் டிரைவ்ல, ஃபிளாஷ் டிரைவ்லலாம் வந்து அது ரீட் ஒன்லி கிடையாது. ஆனாலும் நீங்க அதில ஸ்டோர் பண்றது வந்து கரண்ட் போச்சுன்னா அலையாது. இருக்கும். ஆனா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அழிச்சீங்கன்னா அழிஞ்சிரும். டெலீட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபைல செலக்ட் பண்ணி அம் ரீசைக்கிள் பின்னுக்கு அனுப்புறீங்க இல்லையா? அது வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி டெலீட் பண்றது. அப்போ சேவ் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்க டேட்டா வந்து ஹார்ட் டிரைவ்க்கு போயிடுது. எங்கேருந்து போயிடுது? ரேம்லேருந்து போயிடுது. ரேம்லயும் இருக்குது. ஒரு காப்பி ஹார்ட் டிரைவ்க்கு போயிடுது. ஸோ அப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. கரண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அங்கேருந்து லோட் பண்ணிட்டு வந்துரும். ஹார்ட் டிரைவ்லேருந்து லோட் பண்ணி ரேம்ல காமிக்கும். நீங்க எங்க விட்டீங்களோ அங்கருந்து நீங்க தொடரலாம். ஸோ டெம்பரவரியா நீங்க வந்து அ செய்ற எல்லா வேலையும் ஒரு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் ரேம்ன்னு பேரு. அதுக்கு தான் ரேம்ன்னு பேரு. அது ரன்னிங் கான்ஃபிகரேஷன்னும் சொல்லுவோம். இப்போ ரேம்ல எழுதப்படுறது டெம்பரவரி. ரன்னிங் இல்லையா? ரன்னிங் கரண்ட்டா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அதனால அதுக்கு வந்து அதுல அதுல இந்த ரேம்ல ஸ்டோர் ஆகுற எல்லா கான்ஃபிகரேஷனையும் என்னன்னு சொல்லுவோம்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இந்த ரன்னிங் கான்ஃபிகரேஷன் இழந்துருவோம் கரண்ட் போயிருச்சுன்னா. அத என்ன பண்ணணும்னா, என்வி ரேம்க்கு தள்ளிடணும். ரவுட்டர பொறுத்தவரைக்கும் என்வி ரேம்ல தள்ளணும். இப்போ கம்ப்யூட்டர்லலாம் ஹார்ட் டிஸ்க்குக்குள்ள தள்ளி விட்டுருவோம். ஒரு காப்பிய வந்து ஹார்ட் டிஸ்க்ல போட்டு விட்டுருவோம். சேவ் பண்ணும்போது எங்க போகும்னா, கம்ப்யூட்டர்லலாம் ஹார்ட் டிஸ்க்குக்கு போயிரும். ஆனா ரவுட்டர்ல அப்படி கிடையாது.
நீங்க பண்ற கான்ஃபிகரேஷன நீங்க சேவ் பண்ணும்பொழுது, அது NVRAMக்கு போயிரும். பாருங்க, இது ஒரு RAM தான். ஆனா, நான் வோலடைல் RAM. வோலடைல் RAM என்ன பண்ணும்? கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடும். போயிரும். ஆனா RAMலயே ஒரு வகையான RAM இருக்குது. கிட்டத்தட்ட ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். நீங்க டெலீட் பண்ண தான் டெலீட் ஆகும். கிட்டத்தட்ட அது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி, ஒரு ஃபிளாஷ் மாதிரி தான். ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் அது. ரேமா இருந்தாலும், அது ஒரு மெமரியா இருந்தாலும், அது ஒரு ஸ்டோரேஜ் போல தான். ஏன்னா அது நான் வாலடைல். ஸோ இந்த ரேம்ல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காப்பி இங்க தள்ளி விடுவோம். ஒரு காப்பி அப்படியே புஷ் பண்ணுவோம். இங்கேயும் இருக்கும், நீங்க டைப் பண்ணது எல்லாம். ஆனா ஒரு காப்பி இங்க போட்டுருவோம். ஏன் போட்டுருவோம்னா, நாளைக்கு உங்க ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இன்னைக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. நீங்க இன்னைக்கு பண்ணதெல்லாம் அங்க இருக்கும். நாளைக்கு நீங்க ரவுட்டர் ஆன் பண்ணீங்கன்னா, நீங்க இன்னைக்கு எங்க முடிக்கிறீங்களோ அந்த கான்ஃபிகரேஷன்லாம் நாளைக்கு அங்க இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது. நீங்க ரவுட்டர ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நீங்க நேத்து பண்ணதெல்லாம், அதாவது இன்னைக்கு பண்றதெல்லாம் நாளைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இன்னைக்கு பண்ணது எல்லாத்தையும் NVRAMல இருந்து லோட் பண்ணி, இந்த ரேம்க்குள்ள உள்ள கொண்டு வந்துரும். இங்க உள்ள கொண்டு வந்துரும். இங்க இருந்து இங்க லோட் பண்ணி கொண்டு வந்துரும். அதனால இதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸ்டார்ட் அப் கன்ஃபிக். ஏன்னா நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் இந்த NVRAMல இருந்து இன்னைக்கு நீங்க போட்ட தகவல அதை எடுத்து ரேம்க்குள்ள போட்டு காமிக்கும். இங்க பாருங்க, நேத்து இது வரைக்கும் நீங்க முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் இந்த இந்த மெமரி வந்து யூட்டிலைஸ் ஆகும். இதுக்கு முன்னால என்னெல்லாம் சேவ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பயன்படும். அதனால இதுக்கு இந்த இடத்துக்கு பேரு ஸ்டார்ட் அப் மெமரின்னு பேரு. ரேமுக்கு வந்து ரன்னிங் மெமரின்னு பேரு. ஏன்னா ரன்னிங் கன்ஃபிகரேஷன்லாம் அங்க போட்டிருக்கிறோம். NVRAMக்கு வந்து ஸ்டார்ட் அப் மெமரின்னு பேரு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நேத்து நீங்க பண்ண கன்ஃபிகரேஷன்லாம் அங்க வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ரேம்ல வச்சு காமிக்கும். இது வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த பேர்ல மறந்துடக்கூடாது. NVRAMக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னா ஸ்டார்ட் அப் மெமரி. ஸ்டார்டிங் சமயத்துல வரும். இதை நான் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு படம் வரைஞ்சி சொன்னா சரியா இருக்கும். ஒரு ரவுட்டர் நீங்க ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணதுமே கண்ட்ரோல் எங்க போகும்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கிற அந்த மெமரிக்கு ஒரு பேர் இருக்கு. அது மெமரின்னு சொல்ல மாட்டோம், ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் தான் ஃபிளாஷ். ஒரு நிமிஷம். நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்நெட் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு iOS, சிஸ்கோனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எப்படி நம்ம லேப்டாப்க்கு விண்டோஸ் இருக்குதோ, அந்த மாதிரி ரவுட்டர்ஸை இயக்குவதற்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். அதான் iOSன்னு சொன்னேன். அது ஸ்டோர் ஆயிருக்கிற இடம் தான் ஃபிளாஷ் மெமரி. இந்த ஃபிளாஷ்ல வேற எதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். நீங்க போடுற கன்ஃபிகரேஷன்லாம் இங்க போகாது. இப்போ உங்க லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. லேப்டாப்ல நீங்க ஆன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதே ஹார்ட் டிஸ்க்ல தான் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் இருக்கும். நீங்க சேவ் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். அது லோட் ஆகும். லோட் ஆகி ரோமுக்கு வரும். அப்போதான் உங்க ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்க முடியுது எல்லாமே. உங்க லேப்டாப்லயோ சரி, இல்லை உங்க ஐபேட்லயோ உங்க செல்போன்லயோ பார்க்க முடியுது. ஆனா ரவுட்டர்ல அப்படி கிடையாது. ரவுட்டர்ல ஃபிளாஷ்ல வந்து வெறும் ரொம்ப முக்கியமான அந்த சிஸ்டம் ரிலேட்டட் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஃபிளாஷ்ல. முக்கியமா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அங்க மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்க ஆன் பண்ணதும் கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? கண்ட்ரோலர்னா யாருன்னா அந்த ரோம் இருக்கு இல்லையா, அந்த ரோம்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்னு சொன்னேன். வெண்டரே போட்டிருக்க ரோம்.
வெண்டரே போட்டிருக்கிற ப்ரோக்ராம் அதை அழைக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுதான் என்ன பண்ணும், டைரக்ட் பண்ணும், போப்பா ஃப்ளாஷ் இந்த இடத்துல இருக்கு, போய் போய் பாரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து தூண்டிவிடும். இப்போ வந்து பார்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்னா டாட் பின் ஃபைலில் இருக்கும். அந்த இதுதான் எக்ஸ்டென்ஷன், இந்த ஃபைல் நேம். இப்போ எப்படி உங்கள் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் டாட் டிஓசி, பிடிஎஃப்க்கெல்லாம் டாட் பிடிஎஃப் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பின்னு தான் முடியும், டாட் பின். இந்த பின்னுங்கிறது வந்து இமேஜ் டைப் ஃபைல். என்ன ஃபைல் டைப்னா இமேஜ் ஃபைல் டைப். இமேஜ் அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஃபைலாக இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க. பின் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட், டாக்குமெண்ட் ஃபார்மேட் கிடையாது, இமேஜ் ஃபார்மேட். பிடிஎஃப் ஃபார்மேட் கிடையாது, இமேஜ் ஃபார்மேட். வீடியோ ஃபார்மேட் கிடையாது, இது ஒரு இமேஜ் ஃபார்மேட். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரவுட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற இடம் பேர் தான் ஃப்ளாஷ் மெமரி. இந்த இமேஜ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் இந்த இமேஜ் வந்து லோட் பண்ண முடியாது. என்ன பண்ணுன்னா டீகம்போஸ் பண்ணும், டீகம்ப்ரஸ். இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணணும்னா பல ஃபைல்களாக பிரியும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஆன் பண்ணும் உடனே இந்த இமேஜினுடைய ஒரு காப்பியை எடுக்கும். அது அந்த காப்பியை டீகம்ப்ரஸ் பண்ணும். டீகம்ப்ரஸ் பண்ணும் பொழுது வர வழியில் அப்படியே என்விராமை போய் பார்க்கும். என்விராமில் ஏதாவது நேற்று போட்டு வச்சுருக்கிறீங்களா, ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அதையும் லோட் பண்ணிக்கிட்டு டீகம்ப்ரஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நீங்கள் நேற்று சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த டேட்டாஸும் சேர்ந்து இந்த ரேமில் வந்து ரீட் ஒன்லி ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் வந்து லோட் ஆகும். இப்போ இங்கே லோட் ஆகுறதுலாம் தான் உங்கள் ஸ்க்ரீனுக்கு வரும், உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்பொழுது வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் பார்க்கறது இல்லை, நீங்கள் நேற்று பண்ண கன்ஃபிகரேஷனும் சேர்த்து பார்ப்பீங்க. ஏன்னா வர வழியிலே அப்படி லோட் பண்ணிட்டு வரும். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஸ்டார்ட் அப் மெமரி. During the starting initials time, this memory has been used. அப்புறம் லோட் பண்ணி ரேம்க்கு வந்துருச்சுன்னா இதனுடைய ஒரு காப்பி வந்து ரேம்க்கு வந்துடுது. ரேம்ல தான் நீங்க வேலை செய்யற எல்லா டேட்டாவும் நேற்று இருந்த டேட்டாவோட சேர்ந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆட் பண்றீங்க. இதுக்கு நேற்று இவ்வளவுதான் இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் இங்க எடிட் பண்ணியிருக்கிறீங்க, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த ஆட் பண்ண விஷயம், நேற்று விஷயம் எல்லாம் சேர்ந்து ரேம்ல மட்டும் தான் இருக்குது, என்வி ரேம்ல இல்லை. ரேம் என்னன்னு சொன்னேன்னு நான் ரன்னிங் கன்ஃபிகரேஷன் சொன்னேன். ரன்னிங் கன்ஃபிகரேஷன் சொன்னேன். இதில் இருக்க கன்ஃபிகரேஷன், இதில் இருக்க கன்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் சொன்னேன். இந்த மெமரியை வந்து ரன்னிங் மெமரின்னு சொன்னேன். இப்போ இந்த ரன்னிங் மெமரியை இல்லை இருக்க கன்ஃபிகரேஷன், இந்த ரன்னிங் கன்ஃபிகரேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காப்பி எங்க அனுப்பணும். ஒரு காப்பி எடுத்து ஸ்டார்ட் அப் மெமரிக்கு அனுப்பணும். அப்போதான் நாளைக்கு வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணது எல்லாமே இருக்கும். சொல்லுங்க. ஆமா, இல்ல டீகம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும். பேரலா என்ன பண்ணும், இங்க இருக்கிற கன்ஃபிகரேஷன் எல்லாம் எடுத்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு இணைச்சிடும். நான் அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த அந்த படம் அப்படி அங்க போயிட்டு இங்க வருதுன்னுலாம் சொன்னேன். ஆனா உண்மையா என்னன்னா இல்ல இல்ல இல்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கு. அது டீகம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்வி ரேம் லுக்அப் நடக்கும். என்வி ரேம்ல போய் பார்க்கும் ஏதாவது இருக்கா, இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நமக்கு இங்க ரேம்ல டிஸ்பிளே பண்ணும்.
ரேம்க்கு வந்து ரேம்ல வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரி. அப்போ கன்ஃபிகரேஷன்ஸ் ரேம்ல மட்டுமே இருந்தா அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்ப நாளைக்கு திருப்பி பண்ண வேண்டியது வந்துரும். அதனால நம்ம NVRAMக்கு அனுப்பணும். அதாவது ரன்னிங் கன்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் அப் மெமரிக்கு அனுப்பணும். அது பேர் தான் நம்ம சேவ் பண்றதுன்னு சொல்றோம். வேலை முடிச்ச உடனே சேவ் பண்ணிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரன்னிங் கன்ஃபிகரேஷனை ஒரு காப்பி எடுத்து NVRAMக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சதுனால இப்பவே நான் அதுக்கு கமாண்டையும் சொல்லிடுறேன். இது என்ன கமாண்ட் போட்டா சேவ் ஆகும்? ரவுட்டர்ல வந்து வெரி ஈஸி. காப்பி, இங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் நீங்க எழுத போறீங்க. காப்பி ரன்னிங் கன்ஃபிகரேஷன், முழுசா கூட டைப் பண்ண வேண்டாம். RUNனாலே அது புரிஞ்சுக்கும். STARTன்னு போட்டீங்கனாலே புரிஞ்சுக்கும். அப்போ என்ன பண்ணும், ரேம்ல இருக்கிறத ஒரு காப்பி எடுத்து NVRAMக்கு அனுப்பிச்சு விட்டுரும். வெரி சிம்பிள். காப்பி ரன்னிங் கன்ஃபிக்னு ஃபுல்லா டைப் பண்ணாலும் சரிதான். வெறும் ரன்னுன்னு டைப் பண்ணாலும் ஓகே தான். ஸ்டார்ட் அப் கன்ஃபிக்னு முழுசா டைப் பண்ணாலும் சரிதான். இல்ல STARTன்னு போட்டீங்கனாலும் அது புரிஞ்சுக்கும். இதுதான் முறை. இன்னொரு ஒரு சுலபமான முறையும் கூட இருக்குது. வெறும் WR போட்டீங்கனாலே போதும். இப்போ இந்த CCNA லெவலெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி தான் சொல்லியும் கொடுப்பாங்க. இப்படி தான் எதிர்பார்ப்பாங்களும். ஆனா ஹை லெவல்ல நம்ம போகும்போது ரன்னிங் WR தான் போடுவோம். காப்பி ரன் ஸ்டார்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். இதுல ஏதாவது ஒரு கமாண்டை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க செஞ்ச வேலையெல்லாம் சேவ் ஆயிடும். நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் சொன்ன அந்த இமேஜ் ஃபைல் இதுதான். இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து லோட் ஆகுது. இது டீகம்ப்ரஸ் ஆகுதுங்க. டீகம்ப்ரஸ் ஆகும்போது அந்த இமேஜ் ஃபைல் மல்டிபிள் ஃபைல்ஸா மாறும். கம்ப்ரஸ் பண்ணி வச்சா ஒரே சிங்கிள் ஃபைலா இருக்கும். அதை டீகம்ப்ரஸ் பண்ணும்போது உள்ள கம்ப்ரஸ் பண்ணதெல்லாம் அப்படி தனித்தனியா வரும். ஏன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஃபைல் கிடையாது, பல ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ். அதை ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ளாஷ் மெமரியில பாருங்க, இதுதான் இந்த ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரியில தான் அந்த பூட் பண்றதுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் அந்த ஃப்ளாஷ் மெமரி சைஸ். இதுக்குள்ள தான் அந்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வச்சிருக்கிறாங்க இமேஜ் ஃபார்மேட்ல. அது டீகம்ப்ரஸ் ஆகி மல்டிபிள் ஃபைல்ஸா பிரிஞ்சு வருது. சரி, அப்புறமா NVRAMனு சொன்னோம் இல்லையா, நான் வாலடைல் ரேம். அதனுடைய சைஸ் இதுதான். இதுதான் வந்து ரோம்னுடைய சைஸ், பிசிக்கல் மெமரி. இந்த ரவுட்டர்ல 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்போ வரும்னா, இந்த கேள்வி எப்போ கேட்குறது, எல்லா எல்லா சமயமும் கேட்காது. NVRAM எம்டியா இருந்தா மட்டும்தான் கேட்கும். ஏன்னா இது முதல் முறை இந்த ரவுட்டரை ஆன் பண்றதுனால NVRAM எம்டியா தான் இருக்கும். அதுக்கு ரவுட்டருக்கு தெரியுது, இந்த ரவுட்டர்ல வந்து எதுவுமே போடல யாரும் இதுக்கு முன்னால, அதனால இனிஷியல் கன்ஃபிகரேஷன் கூட எதுவும் இல்லை. அதனால கேட்குது, இந்த இனிஷியல் கன்ஃபிகரேஷன் நீங்க எப்படி பண்றது, உங்க வசதி டயலாக் பேஸ்டா, இல்லை நீங்க நேரடியா நீங்களே கன்ஃபிகரேஷன் கமாண்ட் தெரியுமா? இப்போ கமாண்ட் தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எஸ் போடுவாங்க. அதாவது படிக்காதவங்க CCNAவோ CCNPயோ இது முறைப்படி படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்ன்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டயலாக் பேஸ் கன்ஃபிகரேஷன் அர்த்தம். அது ஒரு கேள்வி கேட்கும், நம்ம பதில் சொல்லணும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கும், நம்ம பதில் சொல்லணும். இப்படி பண்ணியும் நம்ம ரவுட்டர் கன்ஃபிகர் பண்ணலாம். ஆனா அது அது ஒரு சிறந்த முறை கிடையாது. காரணம், நீங்க கன்ஃபிகர் பண்ண நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இது கேட்கிற கேள்வியெல்லாம் பதில் சொல்ற பின்னாடி தான் நீங்க கன்ஃபிகரேஷன் பண்ண இடத்துக்கு அது கொண்டு போகும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஏதோ செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க பேங்க்ல. உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல வந்து அந்த ஆள் பணம் போடுறோம் நானே, போட்டானா தெரிஞ்சுக்கணும், எஸ்எம்எஸ் கூட வரலையே, எந்த மெசேஜும் வரலையே. சரி, நீங்க கால் பண்றீங்க, பேங்க் கால் பண்றீங்க. கால் பண்ண உடனே நீங்க நினைச்சது கிடைச்சிடுதா? இல்லை.
அது பல கேள்விகள் கேட்கும். அத்தென்டிகேட் பண்ணும். அது முடிச்ச பின்னாடி தான், இப்ப நாங்க உங்களுக்கு எப்படி உதவலாம்? அப்படின்னு கேட்குறான். அப்ப சொல்லுவீங்க, "ஏன்பா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்ப்பா. இன்னைக்கு வந்திருக்கணும். ஒரு இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் ஒண்ணு வந்திருக்கணும். வந்திருக்கா பாருங்க." அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கேள்வியே கேட்குறான். அதுக்கு நம்ம பதிலும் கிடைக்குது. அதுதான் தொல்லை இந்த டயலாக் பேஸ்டா இருந்தா. நீங்க ஒரே ஒரு 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 பேங்க் எம்ப்ளாயரா இருந்தீங்கன்னா, இல்ல ஒரு எம்ப்ளாயியோ இருந்தீங்கன்னா, டைரக்ட்டா லாகின் பண்ணி போய் பார்த்துருவீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. இல்ல உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்ததுன்னா, டைரக்ட்டா லாகின் பண்ணி பார்த்துருவீங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கணும். கொஞ்சம் யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் ஞாபகம் இருக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியணும். அப்பதான் வந்து நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி இங்க நோ போடணும்னா, ரவுட்டர்ஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே படிச்சிருக்கணும். படிச்சவங்க தான் வந்து நோ போடுவாங்க. ரவுட்டர் பத்தி தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுங்கிறவங்க எஸ் போடுவாங்க. நம்ம எப்பவுமே எஸ் போட மாட்டோம். நோ தான் போடுவோம். நமக்கு இந்த டயலாக் பேஸ்ட் எல்லாம் வேண்டாம். நாங்க இப்போ ஒரு எம்ப்ளாயி மாரி, பேங்க் எம்ப்ளாயி மாரி. We know what to do, where to do. So directly we go and we configure whatever we want to configure. We don't go with the default flow. இந்த டயலாக் பேஸ்ட் ஃப்ளோ நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இந்த மோடுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. யூசர் மோட்னு ஒரு பேர் இருக்கு. அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமா நான் அப்புறம் பேசலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்க வந்தது என்னன்னா, இந்த ரன்னிங் கன்ஃபிகரேஷன், இந்த ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் இதெல்லாம் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே ரன்னிங் கன்ஃபிகரேஷன் தான். பாருங்க, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமை லோட் பண்ணி உங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன செய்றேன், எனேபிள்னு ஒரு கமெண்ட் போடுறேன். இது எந்த மெமரியில இருந்து வருதுன்னா, ரன்னிங் கன்ஃபிகரேஷன் மெமரி தான். அதாவது ரேம்ல இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. கன்ஃபிக்டின்னு ஒரு கமாண்ட் போடுறேன். இதெல்லாம் டெம்பரரி மெமரி, வாலடைல் மெமரியில இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த ரவுட்டருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா இந்த கமாண்ட் கொடுக்கலாம். ஹோஸ்ட் நேம்னு ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா பேர் வைக்கலாம். பேர் என்னன்னு வைக்கலாம்? குட் டே, ஏதோ ஒரு பேர் வைக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுட்டர், ஏதோ ஒரு பேர். பாருங்க, பேர் மாறிடுச்சு பாருங்க. டிஃபால்ட் நேம் ரவுட்டர்னு இருந்துச்சு, இப்போ பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுட்டரா மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாளெல்லாம் கன்ஃபிகர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இதை சேவ் பண்ணலன்னா முடிஞ்சிச்சு கதை. பாருங்களேன், தெரியாம நீங்க சேவ் பண்ணாம ரவுட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆன் பண்றீங்க, ஒண்ணுமே கிடைக்காது. பாருங்க, திருப்பி டீகம்ப்ரஸ் ஆகுதா? பாருங்க, அது லோட் ஆன உடனே ஒண்ணுமே இருக்காது. திருப்பி அதே கேள்வி கேட்கும், டயலாக் பேஸ்ட் கன்ஃபிகர் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் மறுபடியும். பாத்தீங்களா? இந்த கேள்வி வந்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒரு கன்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணது சேவ் ஆகலைன்னு அர்த்தம். சரி, நோ கொடுத்துட்டு திருப்பி உள்ள போலாம். கன்ஃபிக் டி, அதே ஹோஸ்ட் நேம் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன கொடுக்குறேன்? செகண்ட் செகண்ட் ட்ரையல். பேர் மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், மறக்காம சேவ் பண்றேன். காப்பி, ரன். பாருங்க, ரன்னு தான் போடுறேன். ரன்னிங் கன்ஃபிகர் இப்படி ஃபுல்லா டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. RUNன்னு போட்டு டேப் அழுத்திங்கன்னா கூட போதும், அதுவே மீதி எல்லாம் டைப் பண்ணிடும். இல்ல வெறுமனே மொட்டையா ரன்னுன்னு சொன்னா கூட அது புரிஞ்சுக்கும். பாருங்க, ரன்னுன்னு சொன்னா, ரன்னுன்னு சொல்லி டேப் அழுத்தினா கரெக்டா கமாண்ட் கொண்டு வருது இல்லையா? அதுக்கு அப்ப தெரியுது நீங்க என்ன டைப் பண்ண விரும்புறீங்கன்னு. அதனால முழுசா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேப் அழுத்தி ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் இப்படியே நிறுத்தினாலும் சரி, இல்லை நீங்க டேப் அழுத்தி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பம். அவ்வளவுதான். இப்ப கேக்குது, சரி நான் சேவ் பண்றேன், இந்த பேர்ல சேவ் பண்ணட்டுமான்னு கேக்குது. பரவாயில்ல, பண்ணிக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சு. சேவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி வந்துச்சுன்னா, இப்போ நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கன்ஃபிகர் பண்ணதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும்.
பாருங்க இந்த முறை அந்த கொஸ்டின் கேட்கல டயலாக் பேஸ் பண்ணுமான்னு. ஏன்னா நம்ம சேவ் பண்ணது அது லோட் பண்ணி பார்த்தீங்களா? லோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? பேர் பாருங்க. அப்போ அந்த என்விராம்லேருந்து அது லோட் பண்ணிட்டு வந்துருக்கும். சரி. இது தொடர்ச்சியாக பார்ப்போம். ரன்னிங் கன்ஃபிகரேஷன், ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன். சேவ் பண்ணுறதுக்கு காப்பி ரன் ஸ்டார்ட்னு போடலாம், இல்லை காப்பி ரன்னிங் கன்ஃபிகரேஷன். ஓகே, இதையும் காமிக்கிறேன், ரைட் டு மெமரியும் காமிக்கிறேன் நான். சேவ் பண்ணுறதுக்கு இப்போ மறுபடியும் ஒரு பேனர்னு ஒரு கமாண்ட் இருக்கு. பேனர் வந்து எங்கே வைப்பாங்க? யாராவது பேனர் கிச்சனில் வைப்பாங்களா? கேட்டுக்கு வெளியே தான் வைப்பாங்க. ஒரு பேனர் வைக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பேனர் எழுதுறீங்க, குட் சமரிட்டன் மியூசிக் சென்டர், குட் சமரிட்டன் மியூசிக் டுட்டோரியல், குட் சமரிட்டன் மியூசிக் காலேஜ், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அந்த பேனரை செஞ்சு கேட்டுக்கு வெளியே வைப்பீங்களா, இல்லை கிளாஸ் ரூம்குள்ளே வைப்பீங்களா? கேட்டுக்கு வெளியே தான் வைப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், பேனர் லாகின் டைமில் காமி. லாகின் தான் நமக்கு கேட்டு ஃபஸ்ட்டு ரவுட்டருக்குள்ளே அப்படி என்ட்ரு ஆக போகிறோம். லாகின் டைமில் ஒரு பேனர் காமிக்கிறோம். என்னன்னு காமிக்கணும்னா இங்கே போடுறேன், வெல்கம் டு CCNA கிளாஸ். முடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு, என்டர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேனரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் லாகின் பண்ணாதான் இந்த பேனர் காமிக்கும். நம்ம இன்னும் லாகின் பாஸ்வேர்ட்லாம் எனேபிள் பண்ணல, அதையும் பண்ணிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு முறைப்படி அப்புறமா கற்றுக் கொடுப்பேன். சும்மா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, WRன்னு, அதை காமிக்க விரும்புகிறேன். கன்சோல் 0 பாஸ்வேர்டு, ஏதோ ஒரு பாஸ்வேர்டு, சிஸ்கோ 1 2 3. சரி, லாகின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ்வேர்டும் போட்டேன். இன்னொரு ஒரு கீவேர்டு போடணும், லாகின் போடணும். சரி, இதை நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாதான் அந்த பாஸ்வேர்ட்லாம் எனக்கு கேட்கும், எஃபெக்டிவாக இருக்கும், இந்த பேனர்லாம் காமிக்கும். ஸோ சேவ் பண்ணுறது காப்பி ரன் ஸ்டார்ட் ஒரு கமெண்ட் சொன்னேன். WR இன்னொரு கமெண்ட். WRன்னு போட்டாலும் பாருங்க, அதே பில்டிங் கன்ஃபிகரேஷன் ஓகேன்னு சொல்லுது. என்ன பெரிய வித்தியாசம்னா, WRன்னு போட்டிங்கன்னா நான் இந்த ஃபைலில் சேவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க, அது கேட்காது. மேலே போய் பார்க்கலாமா? முன்னால காப்பி ரன் ஸ்டார்ட்னு போடும்பொழுது, உடனே அதை போய் சேவ் பண்ண போறது இல்லை, உடனே இதை காமிக்கல. நடுவில் ஒரு லைன் வந்திருக்கு பாருங்க, ஒரு கேள்வி கேட்டுச்சு நம்மள, நான் இந்த பேர்ல சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆமான்னு என்டர் பண்ண பின்னாடி தான் சேவ் பண்ணிச்சு. ஆனால் WR போட்டிங்கன்னா அப்படி கிடையாது, கேள்வியெல்லாம் கேட்காது, அதுவாகவே டிஃபால்ட் நேமை வச்சு சேவ் பண்ணிடும். அதான் பெரிய வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ணுறோம், ரவுட்டரை ஆன் பண்ணுறோம். பாருங்களேன், பேனர் வரும், லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் சிஸ்கோ 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுத்துருக்குறேன். பாருங்க, என்டர் பண்ண உடனே பாருங்க, என்டர், பார்த்தீங்களா, வெல்கம் டு CCNA கிளாஸ் பேனர் வந்துச்சு. ஓ, கேட்டுக்குள்ள விட மாட்டேங்குது, பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்ட் சிஸ்கோ 1 2 3. ஆக்சுவலாக நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன், அது ஒரு டாட் டாட் டாட்டா கூட காமிக்காது. உள்ள போயிட்டேன். இப்படி WR கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த CCNA லெவல்ல எக்ஸாம்லாம் எழுத போனீங்கன்னா WRலாம் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அவங்க வந்து இந்த காப்பி ரன்னு ஸ்டார்ட்னு டைப் பண்ணணும்னு எதிர்பார்க்கும். அந்த எக்ஸாம் திருத்துறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர்ல அவங்க அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு. நீங்க WRலாம் போடக்கூடாது. WRலாம் இந்த எக்ஸ்பர்ட் லெவல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க சேவ் பண்றதுக்கு. சரி, இப்போ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் போல, ரவுட்டருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் போல. ரவுட்டர் சுவிட்ச் எல்லாமே இதே கதை தான், சேம் ஸ்டோரி தான். நான் ஒரு சுவிட்ச் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். சுவிட்ச்ன்றது இப்படி இருக்கும்.
ஒரு வட்டம் சிம்பிள் இருந்தால் அது ரவுட்டர். இப்படி ஸ்கொயர் சிம்பிள் இருந்தால் இது சுவிட்சு. சுவிட்சில் நீங்கள் அதே போல் பாஸ்வேர்டு எல்லாம் சேவ் பண்ணி பாருங்க. இங்கேயும் என்ன பண்ணுச்சு, டீகம்ப்ரஸ் பண்ணிச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ஒரு பின் ஃபைலை டீகம்ப்ரஸ் பண்ணியிருக்குது. enable config t ஒரு பேர் host name switch_1 பேர் மாறிடுச்சு. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு எதனா யூஸ் பண்ணலாம். WRனா யூஸ் பண்ணலாம். காப்பி ரன் ஸ்டார்ட். நான் என்ன பண்ணுறேன், காப்பி ரன் ஸ்டார்ட் போடுறேன். அவ்வளோதான். சேம் லைக் ரவுட்டர். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சில் மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணுற பட்டன்லாம் இருக்காது. ஒன்று இந்த பவர் சப்ளை இழுக்கணும், இல்லைன்னா ரீலோட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இங்கே ரீலோட் கமாண்ட் போட்டிங்கன்னா ரீலோட் ஆகிடும். ரீலோட் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கன்ஃபிகரேஷன்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம NVRAMக்கு புஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம போட்ட பேர் அப்படியே இருக்கு. நான் இன்னொன்று சொன்னேன், ஃப்ளாஷில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் தான் இருக்கும்னு. இப்போ ரவுட்டரில் போயிட்டு ஃப்ளாஷில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷோ ஃப்ளாஷ் தான் கமாண்டு. ஷோ ஃப்ளாஷ். ஷோ ஃப்ளாஷ் போட்டிங்கன்னா பாருங்க, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் முக்கியமான XML ஃபைல் இருக்கு. இதில் நம்ம ரன்னிங் கன்ஃபிகரேஷனோ ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷனோ இதில் இருக்காது. அதை பார்க்கணுன்னா நீங்கள் ஷோ ஸ்டார்ட் அப் கன்ஃபிக்னு போடணும். பாருங்க, நீங்கள் சேவ் பண்ண நேம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வெல்கம் டு இந்த பேனர்லாம் எழுதுனீங்களே, அதெல்லாம் ஸ்டார்ட் அப்பில் தான் இருக்குது. சரி, இப்போ இதையே நம்ம சுவிட்சில் பார்க்கலாம். ஷோ ஃப்ளாஷ். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் இருக்கும். ஓ இல்லையா, சரி. நம்ம VLANஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது VLAN ஃபைல் கூட இங்கே தான் வரும். ஃப்ளாஷ் மெமரியில் தான் வரும். பேசிக் கன்ஃபிகரேஷனும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் VLAN, உதாரணத்துக்கு நான் VLAN கிரியேட் பண்ணுறப்பாங்க, VLAN 10ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு திருப்பி ஃப்ளாஷ் காமிக்கிறேன் பாருங்க. VLAN டேட்டாபேஸ்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. மற்றபடி இங்கேயும் ரன்னிங் கன்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. ஸ்டார்ட் அப் பாருங்க, ஷோ ஸ்டார்ட் அப்னா NVRAM வரும். ஷோ ஸ்டார்ட் அப். இதுலேயும் வந்து நிறைய இன்டர்ஃபேஸ், நீங்கள் போட்ட ஹோஸ்ட் நேமு இதெல்லாம் இருக்கு. ஸோ சுவிட்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ரவுட்டர் அதே மாதிரி தான் இருக்கும். ரவுட்டர் படிச்சிங்கனாலும் சுவிட்ச் அதே மாதிரி. கமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய கமெண்ட்ஸ் இங்கே நம்ம பண்ணுற கமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். அதெல்லாம் தெளிவாக நம்ம வர கிளாஸில் வருங்காலங்களில் பார்ப்போம்.